என்ன சொல்லாமலேயே தண்ணி பிடிக்க போகிறாங்க? வர வர ரொம்ப பொறுப்பு அதிகமாயிடுச்சு போலையே. இருக்கட்டும் இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிச்சிட்டு இருந்த மனுஷன் இப்போ திருந்தி செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. சேல்ஸ் கலெக்ஷன் வேறு இன்னும் முடிக்கல. மீட்டிங்கில் கிழிச்சு எடுக்க போகிறானுங்க. அவனுங்க தெரிலனா நான் என்னடா பண்ணுவேன்? சரி போவோம். வேலைக்கு ½ அன் ஹவர் முன்னாடியே கிளம்பிட்டாரு. கால் கடுக்க நின்று நின்று 3 கிளைண்ட் செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. டார்கெட் முடிக்கிறதுக்குள்ள ஹலோ சார். கிளைண்ட்டுக்கிட்ட பேசிட்டேன் சார், நாளைக்கு தரேன் இருக்காரு. சார் நான் டெய்லி அவருக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் தரல சார். நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிடுறேன் சார், நாளைக்கு வாங்கிடுறேன், நாளைக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். வாடகை கொடுத்தாச்சு, கரண்ட் பில் கட்டியாச்சு, பால் பாக்கி. வாமா. ரொம்ப மாறிட்ட. முன்னாடி எப்படி இருப்ப தெரியுமா? நம்ம கல்யாணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்ப தெரியுமா?